தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மழை நிலவரம் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள தகவல்கள். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்பொழுது கடலோர பகுதிகளை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதாகும். இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழக கடற்கரை பகுதிகளில் நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், தமிழகத்தில் இன்றிலிருந்து 13ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், 14, 15 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், மீண்டும் 16, 17 ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தரைக்காற்றை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது தகவல்களுக்கு நன்றி செலினா.